தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் நமக்கு தரும் ஆறுதலின் மன்னா. எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, என் கதறலையும் கண்ணீரையும் கேட்க ஆள் இல்லையே, நான் அனாதையாக நிற்கிறேனே என்று வேதனையோடு அமர்ந்திருக்கிறீர்களா? இதோ உங்கள் உள்ளத்தை தேற்றி உங்களை திடப்படுத்த போகிற ஒரு உன்னதமான சத்தியத்தை இன்று தியானிக்க போகிறோம். திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். சங்கீதம் 102:16. இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பில் தங்களுக்கு யாருமே உதவி செய்ய இல்லாத ஒரு நிற்கதியான திக்கற்ற சூழ்நிலையில் இருந்தபோது தேவ ஆவியானவரால் அருளப்பட்ட உன்னதமான வார்த்தை இது. சுற்றிலும் இருந்த மனிதர்கள் அவர்களை கேலி செய்தார்கள், கைவிட்டார்கள். ஆனால் அந்த சிறுமைப்பட்ட தேவ பிள்ளை மனிதர்களை நோக்கி பார்க்காமல் பரலோக தேவனை நோக்கி பார்த்தார். உலக மனிதர்கள் திக்கற்றவர்களை அலட்சியம் பண்ணலாம், ஆனால் அகில உலகத்தையும் படைத்த தேவன் ஒருபோதும் திக்கற்றவர்களின் ஜெபத்தை புறக்கணிக்க மாட்டார். அதை உயர்வாய் எண்ணி அங்கீகரிப்பார் என்ற சத்தியத்தை உணர்ந்து அந்த வார்த்தையை கொண்டே தன்னைத்தானே திடப்படுத்தி கொண்டார். பிரியமானவர்களே, இன்று இந்த சத்திய வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு பெரிய ஆறுதலையும் தைரியத்தையும் தருகிறது தெரியுமா? இன்று உங்கள் வாழ்க்கையில் சூழ்நிலைகள் உங்களுக்கு விரோதமாக இருக்கலாம். சொந்த பந்தங்களோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படும் போது உங்களை கைவிட்டு அலட்சியம் பண்ணி போயிருக்கலாம். என் ஜெபத்தை தேவன் கேட்கிறாரா என்ற கேள்வி உங்களுக்குள் எழுந்திருக்கலாம். ஆனால் வேதாகமம் நமக்கு தரும் சத்தியம் என்னவென்றால், உலகத்தில் எல்லாராலும் கைவிடப்பட்டவர்களுக்கு தஞ்சமளிக்கும் அடைக்கல பட்டணம்தான் நம்முடைய இயேசு. நீங்கள் ரகசியமாய் சிந்துகிற ஒவ்வொரு துளி கண்ணீரையும் அவர் காண்கிறார். யாருமற்ற அனாதையைப் போல நீங்கள் கதறும் போது உங்கள் இயேசு அதை அலட்சியம் பண்ணவே மாட்டார். உங்களுடைய எளிய விண்ணப்பத்தை அவர் பரலோகத்தில் அங்கீகரித்து அதற்கு ஏற்ற பலனை பதிலாய் தந்து உங்களை உயர்த்த போகிறார். மனிதர்களின் அலட்சியத்தை கண்டு சோர்ந்து போகாமல் உங்களை ஒருபோதும் கைவிடாத இயேசுவின் கிருபையை விசுவாசித்து உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாளுக்காக கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கும் அன்பின் பரலோக தகப்பனே, இதோ எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே என்று திக்கற்றவர்களைப் போல கலங்கி பாரத்தோடு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். இவர்களுடைய கதறலையும் கண்ணீரையும் நீர் காண்பீராக. மனிதர்கள் இவர்களை அலட்சியம் பண்ணிய இடத்தில் நீர் இவர்களுடைய விண்ணப்பத்தை அங்கீகரித்து இவர்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்வீராக. உம்முடைய கிருபையினாலும் தெய்வீக சமாதானத்தினாலும் இவர்களுடைய இருதயங்களை நிரப்பி இவர்களை ஆசீர்வதிப்பீராக. இன்று ஸ்கூல் காலேஜ் போகிற பிள்ளைகளை உங்க கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே அவர்களை ஆளுகை செய்து ஆசீர்வதிப்பீராக. மீட்பரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். மாரநாதா.